Welcome to Fabulous Chef. So, in this video, we will delicious recipe banana fritters. If you subscribe to channel, subscribe and click on the recipe. நான் இன்னைக்கு 5 வாழைப்பழம் எடுத்துர்க்கேங்க. நேந்திர பழம் எடுத்துர்க்கேன். நீங்க இந்த மாதிரி கெட்டியான வேற வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அத இந்த மாதிரி 3 பீஸா ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி வெச்சுக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நல்ல சில்லுன்னு இருக்கிற ஒரு சோடா எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பனானா ஃப்ரிட்டர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சில்லுன்னு இருக்கிற சோடாவை சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே சில்லுன்னு இருக்கிற சோடா சேர்த்திங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லா கிறிஸ்பியான ஒரு பனானா ஃப்ரிட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோடாவை சேர்த்து நல்லா கெட்டியாக ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவை கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் அந்த மாவு நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் சூடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த வாழைப்பழத்தை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் நல்லா மிதந்து மேலே வரும். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஆயிருங்க. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா வாழைப்பழத்தையுமே ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு பேட்டரில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேட்டரியில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக செவந்து நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம பனானா ஃப்ரிட்டர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மொறு பனானா ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் ஐசிங் சுகர் எடுத்து அது மேலே அப்படியே தூவி விடலாங்க. நீங்கள் ஒரு ஜெல்லடை வச்சு கூட அதில் அப்படியே தட்டுனீங்கன்னா நல்லா சூப்பராக எல்லா பக்கமும் கோட் ஆயிரும். நம்ம கிறிஸ்பியான ஸ்வீட்டான பனானா ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனானா ஃப்ரிட்டர்ஸ் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.